எப்பப்பாப்பா எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு மனுஷனை மட்டும் பார்க்க முடியுதுப்பா. இந்த மனுஷனும் சரி, இவங்க கட்சிக்காரங்களையும் சரி, எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியுது. அதாவது எப்படின்னா, சென்னையில் மழை வந்துச்சு, அங்கேயும் இந்த மனுஷன் வந்து எல்லா ஏரியாவிலையும் அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கான நிவாரணப் பொருளை கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ தென் மாவட்டத்தில் மழை பெஞ்சிருக்கு, இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், இவங்களே போக முடியாமல், நிவாரணப் பொருள் கொடுக்க முடியாமல், அதாவது ரோட்டில் நின்றுட்டு மக்கள் வந்து கூப்பிட்றாங்க, ஐயா எங்கள் ஏரியாக்குள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, காரில் இருந்தபடியே அப்படியே போகிற அவங்களுக்கு மத்தியில் இந்த மனுஷன், அதாவது இந்த சீமான் அப்படிங்கிற இந்த மனுஷன் அவங்க ஏரியாக்குள்ளே போய் அவங்களுக்கு வந்து இந்த நிவாரணப் பொருளை வந்து கொடுக்குறாப்படி. இந்த மனுஷன் மட்டும் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா பொருளையும் கொடுக்குறாங்க. இல்லை இவங்களுக்கு அப்படி என்ன நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளோ பணம் இவ்வளோ நிவாரணப் பொருள் கொடுக்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து நிதி வருது அப்படிங்கிற மாதிரியான விடயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, சென்னையில் வந்து மழை வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை தென் மாவட்டத்தில் வந்து மழை வெள்ளமாக இருக்கட்டும், இந்த இந்த 2 இடத்துலையுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த பேரிடருக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெருவாரியான அவங்களுடைய உதவிகளை வந்து மக்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மக்களுமே வந்து, அதாவது ஒரு ஒரு ஹேண்டிகேப் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, சீமான் தாங்க வந்து எங்கள் ஏரியா வரைக்கும் உள்ளே வந்து எங்களுக்கான நிவாரணப் பொருள் வந்து கொடுக்குறாரு, மக்கள் வந்து அவருக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். யாருமே வந்து வந்து கூட யாருமே பார்க்கல. இப்போ அண்ணன் சீமான் தான் முதல் தடவை வந்து நமக்கு அந்த நிவாரணப் பொருள் கொடுக்காங்க. பொதுமக்கள் அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டுருந்தா அப்படியே தூக்கி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்காமலும் கொடுத்தாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் தாங்க எங்களுக்கு வந்து போர்வையிலேருந்து பால் பாக்கெட்லேருந்து என்னென்ன பொருள் ஒரு குடும்பத்துக்கு தேவையோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு சின்ன பையன் சொல்கிறதா இருக்கட்டும். அப்படி போர்வை கீரை எல்லாரும் போர்வை கொடுக்கணுந்தாங்க, அடுத்து பாதி பேர் கொடுக்கவே இல்லை. இவங்க மட்டும் தான் போர்வெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாலியாக இருக்கு. சிரிப்பெலாம் வந்துச்சு, நல்லா இருந்தாங்க. ஒரு பெரிய மனுஷன், அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்கலாம் எங்களை வந்து யாரும் வந்து பார்க்கலங்க, இந்த மனுஷன் வந்து எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். மக்கள் வந்து இப்போ வந்து ஓரளவு, அதாவது யாரை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம், யார் நமக்கு நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து உணர்ந்துட்டு வராங்க. அதாவது இந்த பேரிடர் மூலயமா வந்து உணர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ நடக்கிற இந்த கல சூழலை வச்சு நமக்கு வந்து தெரிய வருதுங்க. அதாவது மற்ற கட்சிக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சி யாராவது டொனேட் பண்ணுற ஒரு பொருளை கூட அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி பெரிய விளம்பரப்படுத்தி எல்லாமே ஒரு அரசியலாக தான், இது அரசியல் தான் இருந்தாலும் எல்லாமே ஒரு விளம்பர அரசியல். நாங்கள் தான் இந்த மக்களுக்கு பண்ணுறோம், உங்களால் தான் இவ்வளோ ஒரு பெரிய பேரிடர் வருது, அதுக்கான காரணமும் நீங்கள் தான் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதாவது டிஎம்கேல உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க, ஏங்க இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப மழை பெஞ்சிருக்குங்க, ஆனால் தண்ணி இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது, ஆனால் இந்த ஏரியில் உள்ள கரையெல்லாம் நோண்டி மணல்லாம் விற்றுட்டாங்க, அதனால தண்ணி வந்து உடஞ்சிட்டு ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி தைரியமாக மக்கள் சொல்கிறதா இருக்கட்டும். இப்படி பல்வேறு பேர் வந்து டிஎம்கேவும் சரி, எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏடிஎம்கேவும் சரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து சீமானை வந்து இப்போ வந்து கொண்டாடுறாங்க. மக்கள் மத்தியில் செம்ம ஆதரவு சார். அடுத்தாச்சு நம்ம தான் பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைக்கி. அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு விளம்பரமும் கிடையாது. சீமானே நேரடியாக களத்துக்கு போய் மக்களுக்கு தேவையான பொருட்களை வந்து, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு 4 பேர் 3 பேர் 5 பேர் இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கோ அல்லது 2 நாளைக்கோ அவங்களுக்கு தேவையான முழு பொருளையும், அதாவது அரிசியிலேருந்து மல்லிகை ஜாமான்லேருந்து போர்வையிலேருந்து பால் பாக்கெட்லேருந்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி அந்த மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏதோ நம்ம போனோம் நிவாரணம் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நம்ம பொருள் வந்து அவங்களுக்கு வந்து முழு திருப்தியை கொடுக்குற மாதிரியான ஒரு இதை தான் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. மக்களும் இதை வந்து உணர்ந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ப்ரெஸ்ஸு அது முன்னாடி கேட்குறவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, எங்களை இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கலங்க, எதிர்க்கட்சி கூட வந்து பார்க்கலங்க, ஆனால் சீமான் ஐயா தான் வந்து எங்களுக்கு வந்து பார்த்து இந்த உதவிகளை வந்து பண்ணுறாங்க, இன்னும் அவர் வந்து நல்லா இருக்கணுங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்த்தையும் வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சீமானுக்கு சில பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, இவங்களுக்கு எங்கேருந்து நிதி வருது, இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்களுக்கு எங்கேருந்து நிதி வருது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து சில ஊப்பிகள் வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான்,
அதாவது நீங்கள் வந்து டொனேட் நாம் தமிழர் ஆர்கான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து க்ரோமில் போட்டு பாருங்கள். மக்களுக்கு வந்து எப்படி பணம் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எப்படி பணம் வருது, அது எப்படி வந்து மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க, கொடுக்குற ஒவ்வொருத்தவங்க காசையும் வந்து எப்படி பேர் போட்டு அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதில் வந்து முழு விவரமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கருத்து. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பக்கா டிஎம்கேக்காரங்க, ஆனால் இப்போ எதிர்க்கட்சி இருக்கா இல்லை செத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்களாம் இந்த பக்கத்து வந்து கூட என்னை பார்க்கவே இல்லைங்க, எங்களை வந்து பார்க்கவே இல்லைங்க, சீமான் மட்டும்தான் வந்து பார்த்தாருங்க அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, இப்படி தான் மக்கள் கொடுக்குற பணத்தை, அதாவது சென்னையில் பேரிடர், தென் மாவட்டங்களில் பேரிடர் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க தவிர வெளியில் உள்ள நல்ல உள்ளம் கொண்ட நிறைய பேர் வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாம் தமிழர் கட்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களுக்கு வந்து பணம் போடுறாங்க. அதாவது வந்து இந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இவங்க கட்சியில் உள்ளவங்க கூட நாம் தமிழர் கட்சிக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இவங்க மூலியமாவது வந்து, அதாவது கொஞ்சம் நல்லா உள்ளம் கொண்டவங்க வந்து சரி இந்த கட்சி மூலியமாவது நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியா உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க. அந்த காசை எடுத்து தான் வந்து மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்களை வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதுதான் யதார்த்தமான உண்மை. மற்றவங்க என்ன வேணான்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் வந்து அரசாங்கத்துக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்துக்கெலாம் எந்த ஒரு விளக்கமும் சரி எந்த ஒரு 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 எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ பணம் வந்துச்சு, இவ்வளோ மக்களுக்கு செலவு பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பண்ணுறதுலாம் ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நியாயமாக பண்ணாலும் அதை தப்பாக தான் இந்த 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 திராவிட ஊப்பிகள் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து இது மூலிமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எது எப்படியோ மக்களுக்கு வந்து எப்போதுமே வந்து சீமான் அவர்கள் வந்து உதவி செய்வார், அவங்க மக்கள் பக்கம்தான் நிற்பார் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயம் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஆனால் மக்கள்லாம் வந்து இன்னும் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்காமல் இப்படி 100க்கும் 200க்கும் 1000க்கும் 2000க்கும் அவங்களுடைய உரிமையை விற்றுட்டு இப்படி நடுரோட்டில் நின்றுட்டு, அதாவது நடுரோட்டில் நின்று இப்படி கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க, எங்களை வந்து யாருமே உதவலை அப்படின்னு சொல்லி. நீங்கள் சரியான தலைவனை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான, அதாவது பேரிடர் அப்படிங்கிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இந்த அரசாங்கம் சரி எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி தடுக்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், என்ன அப்படின்னா ஆற்று மணலை அள்ளி விற்காமலும் ஏரி குளங்கள் இப்படி அங்கே உள்ள மண்ணெல்லாம் அள்ளி விற்காமலும் அதை சீர் செய்யாமலும் இருந்தால் இவ்வளோ பெரிய பேரிடர் வரும் அப்படிங்கிறது வந்து உண்மை. ஆனால் இந்த பேரிடர் வந்து இவ்வளோ பெரிய பேரிடர் வந்ததை கொஞ்சம் கம்மியான பாதிப்பு வர மாதிரியான அளவுக்கு செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த செய்ய தவறியது வந்து இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது மட்டும் யாராலையும் வந்து மறுக்க முடியாத ஒரு கருத்து. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முழு கருத்து. இனிமேலாவது 24 இருக்கட்டும் 26 இருக்கட்டும் மக்களுக்கான தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாக்களித்து மக்கள் வந்து எப்போதும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.